நிவின் பாலி ஆர் சான்னிகம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேர்ல உங்களுக்கு யாரு பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொருத்தவங்க சொல்லுவேன். அப்படியே நீங்க திஸ் ஆர் தட். நீங்களா புதுசா எதுவுமே கண்டென்ட் பண்ண மாட்டீங்களாப்பா? யாராச்சும் ஒருத்தவங்க பண்ற தெரிவிட்டு வரீங்களாப்பா? GRT Jewelers. Everest Chai Biryani Masala. Taste the best. Everest. நாங்க மத்தியானம் நான் அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், இந்த படம் ஹிட்டா? ஆமா, அது இதுதான் அன்னைக்கு ஹிட்டுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. அவரும் என்ன ரொம்ப கலாய்ப்பாருன்னா எக்ஸ்ட்ரீம்லி கலாய்ப்பாரு. நானும் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கலாய்ப்பாங்க. படத்தை விட்டு போயிருங்க, எங்களுக்கு உங்க ஃபியூச்சரே கிடையாது, இதெல்லாம் நடிப்பா, எங்கிட்ட வந்து இதெல்லாம் நீ எல்லாம் நடிக்கிற நடிப்பா, நீ எல்லாம் நார்மலா நடிக்கிற அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. நானும் அவர்கிட்ட வந்து இதெல்லாம் ஒரு நடிப்பு, இதெல்லாம் இதை வச்சுட்டு ஒட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்கேன். சோசியல் மீடியா வந்ததுல இருந்து உங்களுக்கு எல்லாமே கண்டென்ட் தான். நீங்க ஒருத்தங்க இப்போ நாங்க நடந்து போறது உங்களுக்கு கண்டென்ட், நாங்க பேசுறது உங்களுக்கு கண்டென்ட், நாங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு கண்டென்ட், எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு கண்டென்ட். உங்களோட வைரல் ஆகிற இந்த கான்ட்ரோவர்ஷியல் இன்டர்வியூஸ் பார்த்தாலுமே வந்து நானா அப்போ வந்து யோசிச்சு நான் வீட்டுல இருந்து யோசிச்சு வரல. அவங்க அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, அது பஞ்சாயத்தாக்கி விட்டுறாங்க, அவ்வளவுதான். இதுவுமே இப்ப பஞ்சாயத்தாருமா. So நிவின் பாலி சான்னிகம். நிவின் பாலி ஓகே. நிவின் பாலி பகத் ஃபாசில். I'm a big time foodie. நான் வந்து நிறைய சாப்பிடுவேன். நான் தேடி பார்த்து எங்க இப்போ எந்த ஊர்ல என்ன கிடைக்குமோ அதை போய் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். ஸோ திருநெல்வேலியில அந்த மாதிரி கேட்டு அல்வா வாங்கி கொடுத்தாங்களா? அல்வா வாங்கி கொடுத்தாங்க, நிறைய அல்வா வாங்கி. சரி, இப்போ நீங்க தமிழ் பேசுறீங்கல்ல, இப்போ எனக்கு நீங்க பேசும்போது நான் கொஞ்சம் முன்னாடி வந்து பின்விளைவுன்னு சொன்னீங்க. அது எனக்கு வந்து ஒரு ஓகே, அது புது வார்த்தையா இருக்குன்ற மாதிரி எனக்கு இருக்கு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கிரிப்ட் படிக்கல. இந்த படம் எனக்கு ஆப்வியஸ்லி மாரி செல்வராஜ் சார் படம். ஆக்சுவலி சினிமாக்காக லாங்குவேஜ் வந்து கத்துக்கிட்டு அதை வந்து நீங்க படிக்க செஞ்சிருக்கீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க்குக்காக பண்ணிருக்கீங்களா, அது பெரிய விஷயம் கேட்டா. பண்ணுங்க, கரெக்ட் தாங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகிய லைலா. ஹாய் மேம், நிக்கிலா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ ரீசெண்டா எங்க பார்த்தாலும் உங்க கண்ணை வச்சு எல்லாரையும் வந்து கொண்டுகிட்டு இருக்கீங்க. எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரு. ஆக்சுவலி அழகிய லைலா அப்படின்றது நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து குருவாயூர் அம்பல நடையில் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து வாழை படத்துக்காக நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து மாரி செல்வராஜ் சார் அப்படின்னாலே அவருடைய ஒவ்வொரு படங்களும் வெரைட்டியா இருக்கும், அவ்வளவு எமோஷனல் கனெக்ட் இருக்கும், நிறைய பேருக்கு ஏதோ ரிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். வாழை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆயிருந்துச்சு நீங்க ஸ்டோரி கேட்கும் போது? ஆக்சுவலா எனக்கு ரிலேட் ஆகல, பிகாஸ் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு லைஃப் கிடையாது. இது வந்துன்னா மாரி சாரோட லைஃப், அவர் பார்த்த அவர் வாழ்ந்த அவரோட லைஃப் தான் வாழை. எனக்கு வந்து அது நான் ரிலேட் பண்ண ட்ரை பண்ணேன். எதுவுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது, நான் பார்த்த இது கிடையாது. ஸோ எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ரிலேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்ப இன்னசென்டான ஒரு கேரக்டர், ரொம்ப பிளசண்டான. இந்த மொத்த படத்துலயே வந்து ஒரு பிளசன்ட் எபிசோட்னா வந்து என்னோட கேரக்டர். வைப் ஏத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். பிளசன்ட், நாட் வைப். லைக் வைப் இஸ் லைக் நியூ லாங்குவேஜ். அவரோட படத்தை பார்த்த வரைக்கும் இட்ஸ் நாட் வைப், இட்ஸ் லைக் ஒரு பிளசன்ட், லைக் a தேவதை மாதிரி. மேபி ஆல்ரெடி தேவதை நிறைய போறாங்க. ஓகே, சோ மாரி செல்வராஜ் சார் அப்படின்னு சொன்னாலே இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவர் கூட அவரோட ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது அவரோட ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து இந்த வாழை வந்து திடீர்னு கிடைச்சதா, இல்ல வந்து ரொம்ப நாளா வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா? இது எப்படி மேம் நடந்துச்சு? ஆக்சுவலா அவரை ஆக்சுவலா எனக்கு வேற ஒரு படத்துக்காக கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் மீட்டிங்க்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது டிலே ஆகி அப்படி இருந்தாலும் அந்த டைம்ல தான் இவர் வந்து சரி இந்த படம் நான் இப்ப பண்ணலான்னு இருக்கேன், இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்றீங்களான்னு கேட்டா, ஆப்வியஸ்லி இட்ஸ் மாரி செல்வராஜ் மூவி. நான் வந்து ஓகே ரெடின்னு சொல்லி தான் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நீங்க வந்து அந்த போஸ்டர்ல பார்க்கும்போது ஒரு முன்னாடி ஒரு பையன் இருக்காரு, நீங்க வந்து எக்ஸல் வண்டி வந்து ஓட்டிகிட்டே வரீங்க. ஆக்சுவலா அந்த பையன் தான் மாரி செல்வராஜ் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பையனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போச்சு? ஆக்சுவலா எனக்கு மோஸ்ட்லி அந்த பசங்களோட தான், பொன்வேலன் ராகுல் 2 பேரோட தான் எனக்கு மோஸ்ட்லி, அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், அவங்களோட தான் எனக்கு காம்பினேஷன் எல்லாமே.
எனக்கு இவங்களோட திவ்யாவோட இல்லை கலை சாரோட எனக்கு காம்பினேஷன் கிடையாது. Okay. என்னோட காம்பினேஷன் மொத்தமா இவங்களோட தான், பசங்க கூட பசங்க கூட தான் இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த பசங்களும் அதுதான் அந்த வேர்ல்ட்ல தான் ஷூட் பண்ணோம். ஸோ நான் இருந்த டைம் வரைக்கும் அவங்க வந்து அந்த பிளசண்டான இந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர் அதெல்லாம் ஷூட் பண்றதுனால ரொம்ப அவங்க மொத்தம் செட் வந்து அந்த மாதிரி தான் கொஞ்சமா இருந்துச்சு. எனக்கு ஒரு டீச்சருக்கு எப்படி வந்து பசங்க எப்படி வந்து க்ளோஸா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டீச்சர், லைக் நார்மல் டீச்சர். இப்போ நம்ம நிறைய இப்போ அவர் சொல்லும்போது சொல்லிட்டு இருந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டீச்சர் வந்து ஒரு காலேஜ் விட்டு போகும்போது எல்லாருமே அழுற மாதிரி, இல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட் பண்ற மாதிரி, இல்ல டீச்சருக்கு வளைகாப்பு நடத்துற மாதிரி எல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாக்குறோம்ல. சோ அந்த மாதிரி வந்து அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச டீச்சர்ன்ற மாதிரி ஒரு டீச்சர் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு காலேஜ் பார்த்தாலும் ஒரு ஸ்கூல் பார்த்தாலும் இல்ல கிளாஸ் ரூம், ஆமா அவங்களுக்கு நிறைய ரிலேட் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஓகே, சோ நான் கம்பேரிட்டிவா சொல்லல, மலர் டீச்சர் மாதிரி இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு டீச்சர், எல்லாருக்கும் பிடிச்ச டீச்சரா இருக்க போறாங்க. அது எனக்கு தெரியல. ஓகே, அது நீங்க படத்துல பாத்துக்கோங்க. நான் வந்து சொல்லிட்டு நாளைக்கு வந்து இவங்க என்ன பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரியல. சரி, ஆப்வியஸா வந்து அது கன்ஃபார்மா நடக்கும். நீங்க அப்படிலாம் நீங்க என்கிட்ட சொல்லி ஏமாத்த வேணாம். எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. லைக் மலர் டீச்சர்ஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அது வந்து உங்களுக்கு காலேஜ் டைம் கிரஷ் டீச்சர் மாதிரி தான். இட்ஸ் நாட் லைக் காலேஜ் டைம் கிரஷ், இட்ஸ் லைக் ஸ்கூல் டைம் லைக் லவபிள் டீச்சர் கைண்ட் ஆஃப் டீச்சர் தான். சின்ன பசங்கள்லாம் நல்லா இதுதான் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு பிளசண்டா ஒரு பாசிட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு டீச்சர். ஓகே, ஸோ இந்த வாழை அப்படின்ற டைட்டில் கேட்கும் போதே தெரியுது ஏதோ வாழை மரமோ வாழை பழமோ அந்த வாழை தண்டோ வாழை தாரோ அதை பத்தின ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த படத்துல மெயினா வந்து எது இருக்கும்? வாழை மரத்துல வாழைத்தாரு, வாழை மரம், வாழைப்பழம். நான் வந்து 4 பேரு 5 பேரு அங்க எல்லாருமே இருக்கும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறத லாக் பண்ணிக்கிறேன். வாழைத்தாரு எல்லாமே எனக்கு தெரியல. வாழை சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ வாழை அவங்களோட லைஃப்ல வாழை எப்படி கனெக்டா இருக்குன்றது இருக்கு. ஓகே, சோ இந்த உங்களோட வெற்றிவேல் படத்துக்கு அப்புறமா தான் நீங்க சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் அதிகமா வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல பாத்துருந்தேன். கரெக்ட் தானே? இல்லையா? ஆமா. படத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து படம் பண்றது சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சேன். பண்ண ஆரம்பிச்சீங்க. சோ இப்போ வந்து இந்த வாழை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு ஆக்டருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்றோம்னா அது நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. நீங்க என்ன யோசிச்சு இந்த கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணீங்க? இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கிரிப்ட் படிக்கல. இந்த படம் எனக்கு ஆப்வியஸ்லி மாரி செல்வராஜ் சார் படம்ன்றதுனால எனக்கு ஒரு டீடைல் நரேஷன் இருந்துச்சு. நான் ஸ்கிரிப்ட் படிக்கல. எனக்கு என்னன்னா லைக் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அவரோட படம். ஏன்னா ஆப்வியஸ்லி எனக்கு நான் படிச்சாலும் எல்லாத்தையும் நான் அந்த படம் பண்ணுவேன்றது எனக்கு தெரியும். நான் எனக்கு டீடைல் நரேஷன் இருந்தது, எனக்கு அது போதும். என்னோட கேரக்டர் பத்தியான எல்லா விஷயங்களும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சோ எனக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு டவுட் வருது. அந்த டவுட் என்னன்னா, பிறந்தது கண்ணூர் கேரளால, ஆனா தமிழ் அவ்வளவு அழகா நீங்க பேசுறீங்க. எனக்கு வந்து டக்குன்னு உங்களை பார்க்கும்போது 100% தமிழ் பொண்ணு தான் அந்த பேசுற விஷயங்கள் வந்து 98 வச்சுக்கலாம். இல்ல 100% தான். சோ அந்த அளவுக்கு தமிழ் நல்லா நீங்க பேசுறீங்க. அது எப்படி நீங்க பேசுறீங்க? அண்ட் நான் டீம்டையும் கேட்டேன், நீங்க வந்து ஸ்கிரிப்ட் முதல்ல தமிழ் ஸ்கிரிப்ட் தான் படிப்பீங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன். அதெல்லாம் எப்படி, என்ன நடந்துச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல. சோ சார் நீங்க என்கிட்ட வந்திருக்கலாம். அப்ப இல்ல அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது எனக்கு செட்ல போனாதான் அவங்க மலையாளம் டிரான்ஸ்லேஷன் கொடுப்பாங்க. அது நம்ம அப்படியே படிச்சுட்டு போனா திருப்பி அங்க போய் திடீர்னு மாத்திருவாங்க. ஸோ அது திருப்பி அது படிக்கிறதுக்கு நான் உட்காந்து அழுதுட்டே படிக்கணும் அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால சரி இது பெட்டர் நம்ம ரீட் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிச்சதுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு இப்போ. ஏன்னா டைரக்டா ஸ்கிரிப்ட் வரும், அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத படிச்சா ஈஸியா இருக்கு. சில வேர்ட்ஸ் தான் டவுட் இருக்கும், அது வந்து கேட்டனா அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ நீங்க எல்லாம் படிக்கிற அளவுக்கு ரொம்ப ஃப்ளூவெண்டா படிக்க மாட்டோம், பட் ஸ்லோவா ஸ்கிரிப்ட் வந்து சீன்ஸ் கிடைக்கும் போது டயலாக்ஸ் வந்து படிக்கலாம். ஆக்சுவலி சினிமாக்காக லாங்குவேஜ் வந்து கத்துக்கிட்டு அதை வந்து நீங்க படிக்க செஞ்சிருக்கீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க்குக்காக பண்ணிருக்கீங்களா, அதுவே பெரிய விஷயம். கேட்டா பண்ணுங்க, கரெக்ட் தானே? அப்ரிசியேட் பண்ணுங்க. நான் அப்ரிசியேட் பண்றதுக்கு இல்ல, நான் சொல்றேன் பண்ணுங்க. ஏன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ணாம விட்டுறீங்க? பண்ணுங்க. சினிமாக்காகவே நீங்க வந்து தமிழ்ல வந்து கத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க, ரொம்ப அழகா வாசிச்சிருக்கீங்க. சூப்பர் மேம், சூப்பர் மேம். இன்ன வரைக்கும் உங்களுக்கு தமிழ்ல வந்து இந்த வார்த்தை எனக்கு இன்னும் ப்ரொனன்ஸுக்கா இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னா என்ன வார்த்தை உங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு? எதுவுமே இல்ல எதிர்பார்த்தேன். சூப்பர், நைஸ்.
ஓகே. அதான் இதெல்லாம் படிச்சதுனால ஈஸியா இருக்கு. பின் விளைவுகள் அதிகமா வாங்கி இருக்கேன்டா, அப்படி அனுபவம் அதிகம். ஆமா. ஓகே, அதனால எனக்கு ஈஸியா இருக்கு. ஓகே. சோ மாரிசெல்வராஜ் சார் வந்து ஒவ்வொரு ஸ்லாங் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அது இருக்கு. லைக் இப்போ திருநெல்வேலி ஸ்லாங் இல்ல கோவில்பட்டி ஸ்லாங் எல்லாம் பேசும்போது ஸ்லாங் பிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. வேர்ட்ஸா எதுவுமே இல்ல. ஓகே. ஸோ மாரிசெல்வராஜ் சார் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுல நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்லாங் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா திருநெல்வேலி தான் படம் ஃபுல்லா எடுத்திருக்காங்க. இதுல என்ன மாதிரியான ஸ்லாங்ஸ் வந்து எக்ஸாக்ட் திருநெல்வேலி தானா? அந்த ஸ்லாங் ஏதாவது நீங்க எக்ஸாக்ட் டயலாக் எல்லாம் பேசுவேன்? இல்ல, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம். எனக்கு அந்த அளவுக்கு டயலாக்காக மட்டும் நான் வந்து ஸ்லாங் பேசுவேன். ஓகே, ஓகே. மற்றபடி இது வந்து ஜெனரல் தமிழ் தான். எனக்கு லைக் சில வார்த்தைகள் வந்து இப்போ அங்கே மதுரையில இருந்து கொஞ்சம் நம்ம யாரோடலாம் பழகுறாங்களோ அவங்க சொல்றதுல சில வார்த்தை, இப்போ திருநெல்வேலி ஸ்லாங்கில இருந்து அவர் சொல்றதுல சில வார்த்தைகள், இப்போ நான் ஒரு 2 நாள் அவரோட பேசிட்டேன்னா அதுல சில வேர்ட்ஸ் வந்து புதுசா இருக்கும்ல, அது வந்து என்னன்னு கேட்டுட்டு அது மேபி நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரிதான். மத்தபடி எனக்கு இப்ப டயலாகா பேச இல்ல வார்த்தையை சொன்னா எனக்கு இப்ப எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்பனா நீங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கட்டும், யாரு பேசினாலும் காதை நல்லா சார்பாச்சு என்ன பேசுறாங்க அப்படி இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க தமிழ் பேசுறீங்கல்ல, இப்ப எனக்கு நீங்க பேசும்போது கொஞ்சம் முன்னாடி வந்து பின்விளைவுன்னு சொன்னீங்க. அது எனக்கு வந்து ஒரு ஓகே, அது புது வார்த்தையா இருக்குன்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ வந்து மேபி நெக்ஸ்ட் டைம் வேற ஏதோ ஒரு இதுல யூஸ் பண்ணும்போது நான் மேபி பின் விளைவுன்றது நான் யூஸ் பண்ணுவேன். அப்படியா? அந்த மாதிரி லைக் அது வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு தெரியாத வார்த்தைகளா இருக்கும்ல, புதுசா அவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, சில வார்த்தைக்கு பதிலா சில வேர்ட்ஸ்க்கு பதிலா இன்னொன்னு ஒவ்வொரு ஸ்லாங்ல மாறும்ல. ஸோ அது சொல்லும்போது எனக்கு அது கேட்சியா இருக்கும். ஓகே. சோ நிக்கிலா அவங்க வந்து இப்ப போற இடங்களா இருக்கட்டும், சோ நம்ம நினைச்ச சாப்பாடு சம்டைம்ஸ் கிடைக்காம இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த லொகேஷன் எல்லாம் பார்க்கும்போது நீங்க எப்படிப்பட்ட சாப்பாடு கிடைச்சிருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியல. எப்படி அதெல்லாம் நீங்க வந்து ஃபுட் ஹேபிட் வந்து நீங்க சேலஞ்சிங்கா எப்படி பாக்குறீங்க? நம்ம பிக் டைம் ஃபுட்டி. நான் வந்து நிறைய சாப்பிடுவேன். நான் தேடி பார்த்து எங்க இப்ப எந்த ஊர்ல என்ன கிடைக்குமோ அதை போய் சாப்பிடுறது எனக்கு பிடிக்கும். ஸோ திருநெல்வேலியில அந்த மாதிரி கேட்டு அல்வா வாங்கி கொடுத்தாங்களா? அல்வா வாங்கி கொடுத்தாங்க. நிறைய அல்வா வாங்கி வீட்டுக்கெல்லாம் கொடுத்து போய் எல்லாருக்குமே இதுதான் திருநெல்வேலி அல்வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியா? லைக் பேக்கெட்டா வாங்கி கொண்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி அந்தந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அது சாப்பிட்றது. ஸோ எனக்கு என்னன்னா, நான் வாழை பண்ணிட்டு இருந்தபோது மலையாளத்துல ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு ஷிஃப்ட் இங்கிருந்து நைட்டு முடிச்சுட்டு அங்க காலையில போய் அங்க நடிச்சுட்டு நைட் திருப்பி இங்க வந்து இங்க அப்படி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்ப ட்ரிவாண்ட்ரம் சைட் போகும்போது குற்றாலம், அந்த பார்டர் பரோட்டா, தென்காசி, ஸோ நாங்க போறதே அங்க போய் அந்த பார்டர் பரோட்டா சாப்பிட்டு நைட்டு போய் திருப்பி அங்க ஷூட்டிங் பண்ணி திருப்பி அங்க என்ன ஸ்பெஷல் இருக்குமோ அங்க நாங்க ஈராட்டுப்பேட்டான ஒரு இடத்துல ஷூட் பண்றோம். அங்க வந்து ஒரு கடையில வந்து பரோட்டா மட்டன் சாப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். பார்த்து சாப்பிட்டு நைட்டு திருப்பி அந்த மாதிரிதான். இப்படி சொல்லிருந்தீங்கன்னா வரும்போது சாப்பாடு எனக்கு இப்ப இங்க வந்தனாலும் எனக்கு ஒரு ருட்டீன், ஒரு 4-5 பிளேஸ் சாப்பிடணும்னு இருக்கும். எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட ட்ரை பண்ணுவேன். அதுதான். மதுரை பக்கம் போயிருக்கீங்களா? நிறைய அங்க என்ன ஃபுட் வந்து எல்லாமே என்ன எல்லா மெஸ்ஸும் போயிருக்கேன். காலையில ஒரு ஈரல் கடையெல்லாம் இருக்கும்ல, ஈரல் கிடைக்கிற ஒரு கடை இருக்கு. சந்திரன் மெஸ் போயிருக்கேன். கோலா உருண்டை சாப்பிட்டுருக்கேன். ஜிகர்தண்டா சாப்பிட்டுருக்கேன். நான் சாப்பிட்றதுக்குன்னே ஒரு ஏன்னா இவ்வளவு சாப்பிட்டும் எனக்கு வந்து திருப்பியும் மதுரைக்கு வந்து சாப்பிட்றதுக்காக விட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நல்லா இருக்கு. நான் மதுரை அப்படின்ற. ஓகே. சோ ஒவ்வொரு படங்களுக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு? வாழை எனக்கு ஆக்சுவலா சொல்லணும்னா ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது வரைக்கும் பண்ண ஒரு படம் மாதிரி கிடையவே கிடையாது வாழை. ஏன்னா வந்து நான் ஒர்க் பண்ண பேட்டர்ன்ல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகே. அது இப்போ நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். மலையாளத்துலயும் தமிழ்லையும் எனக்கு தெரிஞ்சு நான் 20-25 மூவிஸ் நான் பண்ணியிருக்கேன். அப்போ நான் படம் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா, நம்ம யூஸ்வலா வந்து ஜென்ரலான்னு சொல்லி நம்ம ஒரு 5-6 எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சிருக்கோம். சந்தோஷப்படுறதுக்குன்னு இப்படி, சிரிக்கிறதுனா இப்படி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம இந்த கேரக்டர் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுன்றது ஒன்று இருந்துச்சு. அப்போ அவர் என்னன்னா யூஸ்வலா சிரிக்கிற மாதிரி வேணாம், யூஸ்வலா இது பண்ற மாதிரி இல்ல, யூஸ்வலா கேட்கற மாதிரி கேட்காதீங்க அப்படின்னுவாங்க. அப்ப அது எனக்கு ரொம்ப, ஏன்னா அது எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா அது பண்றதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. சில வந்து லெஜண்ட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்டா வெரைட்டி கொடுப்பாங்க. இப்ப நாங்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு 10 எக்ஸ்பிரஷன் நாங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோன்ற மாதிரி இல்ல, ஜென்ரலா எல்லாருக்குமே இருக்கும்.
ஸோ அது வந்து எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு பிரேக் ஆகாது. சில டைரக்டர்ஸ் தான் அது வந்து பிரேக் பண்ண வைப்பாங்க. ஸோ இது போதும், இது நல்லா இருக்கு, இன்னும் பெட்டரா பண்ணுங்க. ஸோ இதுல சில விஷயங்கள், சில நுவான்சஸ் தான், சில சின்ன இதுல எல்லாம் வேரியேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துல ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஓகே. ஸோ ஒரு ஆக்டரா எனக்கு நிறைய ட்ரைனிங் இருந்துச்சு இந்த படத்துல. லைக் பார்த்த மேபி தெரியுமான்னு எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் வந்து நானும் நிறைய எனக்கு வந்து நான் யூஸ்வலா பண்ண மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்காம இருக்கணும்ன்றது ஒண்ணு எப்பவுமே இருந்துட்டே இருந்தது. அத்தனையும் தன்னடக்கமா அப்படின்ற மாதிரி இல்ல, அப்படி கிடையாது. லைக் தன்னடக்கம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ்வலா அதுதான் ஜென்ரலாவே நம்ம சில படங்கள் பார்க்கும்போது இப்போ இந்த படத்துல இவங்க இதுதான் பண்ணிருக்காங்க, சில ஆக்டர்ஸ்க்கு நம்மளுக்கே தெரியும், நம்மளே கான்சியஸா யோசிச்சோன்னா இவர் இந்த படத்துல இந்த சீன் வரும்போது இவர் இப்படிதான் பேசுவாங்க நம்ம யோசிச்சா கண்ணு மூடிட்டாலும் கூட நம்மளுக்கு தெரியும் அவர் அப்படிதான் நடிச்சிருப்பாங்கன்றது நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே சில எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். ஸோ அது பிரேக் பண்ண வச்சிருக்காரு இதுல. ஸோ அதனால அதற்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நம்மளுக்கு நடிக்க தெரியலையோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நம்ம இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தது கிடையாதோ அப்படின்றது நமக்கு தோணும். ஆக்சுவலி அப்படி திங்க் பண்ண வைக்கிறது இட்ஸ் பெட்டர் திங். லைக் ஒரு ஆக்டருக்கு வந்து எப்பவுமே அது பிரேக் பண்ண வைக்கிறது இட்ஸ் பெட்டர் திங். ஸோ எனக்கு வந்து அதுதான் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எல்லா விஷயத்துலயும் அவ்வளோ டீட்டெயிலிங்கா எல்லாமே அவர் பார்த்ததுனால வந்து நிறைய இப்போ இதுல வந்து எனக்கு மோஸ்ட்லி எல்லாமே சாரி தான். சாரி கட்டுறதுலயே வந்து அவரு இப்படிதான் சாரி கட்டுவாங்க. ஊர்ல இப்படி சாரி கட்ட மாட்டாங்க, ஊர்ல இப்படி சாரி கட்டணும், பிளவுஸ் இப்படி இருக்கணும். இப்படி எனக்கு என்னன்னா ஒரு கேரக்டருக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்தோன்னா நான் அது போட்டு போறதுதான் நான் பண்றது. அப்ப அவர் எனக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாரு. ஒரு நாள் நான் சொன்னேன், ஓகே இதெல்லாம் நான் பார்க்கணுமே இல்லை அப்படின்னு. ஏன்னா ஜென்ரலா நான் அவ்வளோ யோசிக்க மாட்டேன் அதை பத்தி. அதுதான் சில விஷயங்கள் வந்து இதுல கத்துக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கணும். இவ்வளவு நாள் நம்ம பண்ணி நம்ம அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலிங் நம்ம பார்த்தது கிடையாது. எனக்கு என்னன்னா நம்ம போயிட்டோம், நம்ம நடிக்கிறோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும்ல. எனக்கு இருந்த ஈகோவா இருக்கட்டும், எனக்கு இருந்த வந்து நான் வந்து சரி நான் ஏதோ சாதிச்சுட்டேன்றது இருக்கு, அந்த மாதிரி என்ன பண்ணாலும் அதை உடஞ்சிருக்கும் இந்த படத்துல. புரியுது. ஏன்டா வாழ்றோம், அதாவது ஏன்டா அந்த பொழப்புக்கு வந்தோம் அந்த அளவுக்கு வந்து. ஏன்னா நம்ம அப்போ வந்து அது வந்து ஆக்சுவலா திருப்பி பெட்டரா நம்மளை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். பட் அந்த டைம் யோசிக்கும் போது நம்ம இதெல்லாம் இவ்வளவு நாள் பார்க்கலையே, இதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் சினிமாலன்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். சில டைம் நம்மளுக்கும் அது நிறைய பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கும் அவ்வளவு கிளாரிட்டி இருக்காது. நடந்திருக்கும், பட் அது வந்து ரொம்ப கான்சியஸா நம்ம எடுத்திருக்க மாட்டோம். அதுதான் பொதுவா வந்து நாங்க உங்களுடைய ஆரம்பத்துல எல்லா படங்களும் பார்க்கும்போது நிக்கிலா விமல் நடிக்கிறாங்களோ இல்லையா, அவங்க கண்ணு வந்து வெறித்தனமா நடிக்கும் அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? இது கீழே கமெண்ட் போடுவாங்க, யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன், நிறைய பேர் வருவானுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ குருவாயூர் அம்பல் நடையில் பார்த்திருப்போம். ஸோ அதுல வந்து அந்த டேக் வந்து எத்தனை தடவை போச்சு? நீங்களும் வந்து பேசில் ஜோசப் சாரும் அந்த மீட் பண்றது, ஃபர்ஸ்ட் மீட்டிங் பண்றது ரொம்ப செகண்ட் ரெண்டுமே ஹைப் இல்ல. ஃபர்ஸ்ட் மீட்டிங் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய டேக்ஸ் போயிடுச்சு. ஓகே. ஏன்னா சிரிப்பு வந்துடும், அவருக்கு என்ன பார்த்தா சிரிப்பு வந்துடும், எனக்கு அவரை பார்த்தா சிரிப்பு வந்துடும். நாங்க நிறைய ஏன்னா நாங்க வந்து ஒயிட் ஷார்ட்ஸ் எல்லாம் பிருத்திவிராஜ் சார் எடுத்துட்டு அவர் இருக்கிற காம்பினேஷன்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவர் அனுப்பிட்டோம். ஏன்னா அவர் வேற உட்காந்துட்டு நாங்களா எங்களை திட்ட வேணாம் அப்படின்னு. அவர் போன பிறகு எனக்கு தெரிஞ்சு நைட்டு 1 o'clock வரைக்கும் ஏதோ நாங்களே இதுதான் கொடுக்கறது வாங்குறதுன்னா அந்த சாரி தருவாங்கல்ல, இதை கொண்டு வந்திருக்காங்க அந்த சாரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த சாரி தரும்போது அதை வாங்குறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 20-25 டேக்ஸ், 18க்கு மேல போய் அதுக்கப்புறம் திருப்பியும் பண்ணி நிறைய போச்சு. இல்ல அது ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அவர் பார்த்தாலே சிரிப்பு வந்துடுறது, அவருக்கு என்ன பார்த்தாலே சிரிப்பு வந்துடுறது. அப்போ அவர் என்ன பார்க்கும்போது ஆக்சுவலா நான் இப்படி பார்த்தேன்னா கூட அது கேமரால தெரியுது. சோ அதனால வந்து இப்படியும் பார்க்கும்போது அவர் மூஞ்சிலே பார்க்கணும். எனக்கு அவர் அப்படிங்கிற எனக்கு சிரிப்பு வருது, நான் சிரிச்சிடுறது, இல்லாட்டி அவர் சிரிச்சிடுறது. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் அவர் வந்து உள்ள இது வச்சுட்டு பண்ணாலுமே நான் சிரிக்கும் போது சொல்லுவேன், நான் உள்ள சிரிச்சா உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. ஆமா கண்டிப்பா தெரிஞ்சிச்சு, நான் பண்ணாலும் அவருக்கு தெரிஞ்சிடுறது. சோ ரொம்ப டேக் போச்சு நிறைய. ஓகே. அந்த செகண்ட் மீட்டிங் அதுதான் செகண்ட் மீட்டிங். ஏன்னா அதுல வந்து நீங்க அந்த சாங் பார்க்கும்போது இப்படி பார்த்து வரும்ல, அது ஈஸியா போயிடுச்சு. அது வந்து பிருத்திவிராஜ் சார் இருந்தனால நாங்க எல்லாம் கொஞ்சம் சீரியஸா அப்படி வந்து பயத்துல இல்ல சீரியஸா பண்ணதுனால முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் போயிடுச்சு எல்லாமே வந்து திருப்பியும் வந்து நாங்க வந்து சரி ரொம்ப டைம் எடுத்தோம்.
ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொரு படங்கள் எடுக்கும் போதும் இதுல நடிக்கும் போதும் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நீங்க வந்து எனக்கு இந்த விஷயம் நான் கத்துக்கணும் ஆசைப்படுறேன், அதுவும் இல்லாம இன்னும் இந்த டேரக்டர் எல்லாம் ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறேன்னா எந்த டேரக்டர் இன்னும் ஒர்க் நிறைய பண்ண டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணேன். நான் யாரோடயும் ஒர்க் பண்ணல அவ்வளோ பெருசா. இங்க பார்த்தோன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. யார் யாரு? மணி சார்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா கூட இங்க மணி சார் இருக்கு, ராஜமுருகன் சார் இருக்கு, மிஷ்கின் சார், இல்ல நலன் குமாரசாமி சார், பாரஞ்சித் சார், கார்த்திக் சுப்பராஜ், அப்படி நிறைய லிஸ்ட் சொல்லிட்டே போல. அவங்களோட யாரோட நான் ஒர்க் பண்ணல. நான் புதுசா ஏதாச்சும் கத்துக்கணும், இன்னும் நான் கத்துக்கலன்றது வந்து நான் அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்ன வாழை பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியலன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியல, சரி இது நான் இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் நம்ம அப்பதான் தெரியும். இல்ல சத்தியமா சொல்றேன். ஏன்னா சில விஷயங்கள் இப்ப நீங்க என்ன வந்து மீட் பண்ணி நீங்க எனக்கு என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் எப்படி இன்டர்வியூல எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு மேபி உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க வந்து இப்போ வந்து சரி இப்போ இவங்க இப்படிதான் இருப்பாங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் மேபி கம்ஃபர்டபுளா இருக்கலாம், இல்ல நீங்க கொஞ்சம் வியர்டா ஃபீல் பண்ணிருக்கலாம், வாட் எவர். அது வந்து உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தானே வருது. எனக்கும் அப்படிதான். எல்லா படங்களும் பண்ணும்போது ஒவ்வொரு படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. ஸோ உங்களோட ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, நம்ம ஃபுட் ஹேபிட்ல இந்த ஆடா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து வெட்டுறது தானே அப்படின்னு சொல்லி, ஃபுட் எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது சொல்றது வந்து எந்த அளவுக்கு போல்டு அப்படின்றது எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. அது எப்படி நீங்க அந்த தாட் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு வந்து வருது? ஏன் எப்படி வருதுன்னு கேட்டானா என்ன சொல்றது எனக்கு தெரியல. இட்ஸ் அவங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்பவுமே எனக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கும், உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும், இல்லை உங்களுக்குன்னு ஒவ்வொரு விஷயம் வெளியில நடக்கும்போது உங்களுக்கு அதுல ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்க எப்படி வந்து எடுத்துப்பீங்க, இல்லை உங்களோட ரியாக்ஷன் என்னன்றது கேட்கும்போது சொல்றது தான். மற்றபடி எனக்கு நானா யோசிச்சு நான் இப்படிதான் இருக்குமோ இப்படிதான் திங்க் பண்ணுவோம் அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த இன்டர்வியூ பார்த்தாலும் இல்ல நான் கொடுக்குற என்னோட வைரல் ஆகிற இந்த கான்ட்ரோவர்ஷியல் இன்டர்வியூஸ் பார்த்தாலுமே வந்து நானா அப்ப வந்து யோசிச்சு நான் வீட்டுல இருந்து யோசிச்சு வரல. அவங்க அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, அது பஞ்சாயத்தாக்கி விட்டுறாங்க, அவ்வளவுதான். இதுவுமே இப்ப பஞ்சாயத்தாரு அது ஆகக்கூடாது, ஆகாது. இல்ல உங்களுக்கு ஆகுறது பெட்டர் இல்ல, ஏன்னா உங்க சேனலுக்கு ரீச் வரும், உங்களுக்கு அது மில்லியன் வியூஸ் வரும். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அது வந்து நீங்க கட்ஸா போடுவீங்க, அது பண்ணுவீங்க. ஸோ உங்க சேனலுக்கு மட்டும் ஏன் ரீச் வருதுன்னு உங்க சேனலோட நியூஸா இன்னொருத்தங்க போடுவாங்க. ஏன் அவங்களுக்கு அது வருது, அப்ப இப்படி ஒரு சேனல்ல போய் அவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி அது ஒரு 4 பேர் நியூஸா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து உங்க சேனல்ல வந்து அது ஒரு ப்ரோக்ராமா வச்சு அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த டிஸ்கஷன்ல கூப்பிட்டு இருக்கீங்க என்ன, அந்த சேனல்ல போய் நீங்க இப்படி சொன்னீங்கல்ல, அது இவ்வளவு பிரச்சனையா இருக்குல்ல, அந்த பிரச்சனையில வந்து நீங்க வந்து இப்போ ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டுருக்கேன். நான் சொன்னேன், நான் சொன்னது ஸ்டேட்மெண்ட், உனக்கு யார் சொன்னது கிடையாது. நான் ஸ்டேட்மெண்ட் சொல்லல, நான் வந்து கான்வர்சேஷன்ல பேசியிருக்கேன், அது ஸ்டேட்மெண்ட் கிடையாது. பேசிக்கலி ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்களா? ஆமா. அப்ப பேசிக்கா வந்து நீங்க சோசியல் மீடியா வந்ததுல இருந்து உங்களுக்கு எல்லாமே கண்டென்ட் தான். நீங்க ஒருத்தங்க இப்ப நாங்க நடந்து போறது உங்களுக்கு கண்டென்ட், நாங்க பேசுறது உங்களுக்கு கண்டென்ட், நாங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு கண்டென்ட், எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு கண்டென்ட். உங்களோட செல்லிங் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் தான் அது எல்லாமே. உங்களுக்கு காசு வரும் நிறைய. சொல்றேன், ஆமால கண்டிப்பா வரும். ஏன்னா உங்களுக்கும் அதுல உங்களுக்கு ஒரு ரீச் வரும். இப்ப நான் கொடுத்த இன்டர்வியூஸ்ல அந்த பையனை திட்டுவாங்க, இது எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்க இப்ப நீங்க சொல்ற இந்த பீஃப் இஷ்யூ, அந்த யார வேணா வெட்டலாம்னு நான் சொன்ன இன்டர்வியூல அந்த பையனை எல்லாருமே திட்டிட்டு இருந்தாங்க. அவன் வந்து இந்த இதனாலதான் அவ அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அவன் ஒண்ணுமே தெரியல, அவனுக்கும் ஒண்ணும் தெரியல, நான் எனக்கும் ஒண்ணும் தெரியல, நாங்க பேசினதை நாங்க மறந்துட்டோம். ஆனா திருப்பி பேசும்போது நீங்க அந்த பையனையும் நீங்க ஒரு பாயிண்ட் ஆக்கிடுவீங்க, எங்களையும் ஒரு பாயிண்ட் ஆக்கிடுவீங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம் தான், ஏன்னா நீங்க ஆங்கர், உங்களுக்கு திருப்பியும் வந்து நிறைய இது எப்படின்னா நீங்களே புள்ளி வைப்பீங்களா, நீங்களே போடுவீங்களா? அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் பண்றது ஓகே, என்ன வேணா நீங்க அதுக்கு இல்ல, அதுக்கப்புறம் நீங்க அதான் மொத்தமா மீடியா சொல்ல, அதுக்கப்புறம் நீங்க திருப்பி வந்து எங்களை ஒப்பீனியன் கேட்பாங்க பாருங்க, கட்டப்பாகாம இருக்குமா இல்லையா சொல்லுங்க. நான் சொன்னது என்னன்றது எனக்கு தெரியும். அது திருப்பி நீங்க வந்து நீங்க சொல்றத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நான் என்ன சொல்றது? ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு.
இல்ல இப்ப நான் இல்ல, கேக்குறேன் நீங்க நீங்க ஒரு சொல்றது question- correct, நீங்க actually. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அந்த கொஸ்டின் நீங்க ஏன் கேட்டீங்க அது ஏன் கேக்குறதுக்கு அது உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டா உங்களுக்கு என்ன சொல்ல வரும் ஒண்ணுமே சொல்ல வராதுல்ல. நீங்க ஒரு ஃப்ளோல கேட்டீங்க நான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் அவ்வளவுதான். அவ்வளவுதான். இத வந்து இப்படியே வந்து அங்கேயே புதைச்சு மறந்துருங்கடா கட் அப்படின்றது பண்ணிடுவீங்களா இது? தெரியல. கட் பண்ண மாட்டீங்களா? கட் பண்ண மாட்டோம். கட் பண்ண மாட்டோம். ஓகே. சோ ஒரு சின்ன ஒரு திஸ் ஆர் தட் இருக்கு. அந்த திஸ் ஆர் தட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். சோ அதை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது வந்து ஆக்டர்ஸ் உடையது. சோ ஒவ்வொருத்தவங்க பேர் சொல்லுவேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்றதுல ஒருத்தவங்க ஹோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து சொல்றவங்க நீங்க வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? புரியல எனக்கு. இப்ப நிவின் பாலி ஆர் சான்னிகம் அப்படின்னு சொல்லும் போது 2 பேர்ல உங்களுக்கு யாரு பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொருத்தவங்க சொல்லுவேன். அப்படியே நீங்க திஸ் ஆர் தட். நீங்களா புதுசா எதுவுமே கண்டென்ட் பண்ண மாட்டீங்களாப்பா? யாராச்சும் ஒருத்தவங்க பண்றது தெரிவிட்டு வருவீங்களாப்பா? இதான் ரீசெண்டா நான் யார் இன்டர்வியூல பார்த்தது இல்ல இது நான் ரெகுலரா பண்ணிக்கிட்டு கீழே இருக்கேன். ஒருத்தர் நான் கொடுத்துட்டேன். ஐயோ. சொல்றேன். நிவின் பாலி சான்னிகம். நிவின் பாலி ஓகே. நிவின் பாலி ஃபகத் ஃபாசில். ஃபஹத் ஃபாசில். ஃபகத் ஃபாசில் மம்முட்டி சார். மம்முட்டி சார். மம்முட்டி சார் பிருத்திவிராஜ் சார். மம்முட்டி சார். மம்முட்டி சார் மோகன்லால் சார். மம்முட்டி சார். மம்முட்டி ஏன் அப்படி சொல்லக்கூடாதா? இல்ல அப்படி இல்லைங்க. நீங்க சொல்றது நான் சாக்காகுறேன், வேற ஒண்ணும் இல்ல. சோ மம்முட்டி சார் துல்கர் சல்மான் சார். மம்முட்டி சார். ஓகே டன். சோ அவ்வளவுதான். சோ சூப்பர் நைஸ். இந்த இன்டர்வியூ மோகன்லால் சார் ஏன் மோகன்லால் சார் சொல்லல அப்படின்ற மாதிரி ஒண்ணு எப்பவுமே ஒரு மலையாளத்துல இருந்து வர்ற ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட எப்பவுமே கேட்கும். நீங்க விஜய் சார் அஜித் சார்னு கேட்குற மாதிரி தான் மம்முட்டி சார் மோகன்லால் சார் எல்லாம் கேட்கவே கூடாது. கமல் சார் ரஜினி சார் அப்படி நீங்க கம்பேர் பண்ணக்கூடாத லெஜெண்ட்ஸ் அவங்க. பேசிக்கலி நீங்க தான் அதுக்கு எங்களை கம்பேர் பண்ண வைக்கிறீங்க. கொஸ்டின் கேட்டு எங்களை ஆன்சர் வாங்க வைக்கிறீங்க. ஆல் இன்டர்வியூஸ்ல நான் அடி வாங்குறது எனக்கு வேலையா போச்சு. ஓகே இல்லையா? தப்பு இல்லையா? அது நீங்க சொல்றது வந்து எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா உரைக்கும். நான் கரெக்டா நீங்க சொல்லியிருக்கீங்க. உரைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் 2 பேருமே லெஜெண்ட்ஸ். மோகன்லால் சாருக்கு வந்து அவரோட விஷயங்கள் நிறைய பண்ணிருக்கேன். அவரோட படங்கள் இருக்கு, எனக்கு பிடிச்ச நிறைய படங்கள் இருக்கு. நான் வந்து மம்முட்டி சாரோட ஒர்க் பண்ணதுனால எனக்கு அவரை இன்னும் கொஞ்சம் தெரியும், பர்சனலி தெரியும். ப்ரொஃபஷனலி அவரோட ஒர்க் பண்ணதுல எனக்கு இருந்த கம்ஃபர்ட்ல நான் மம்முட்டி சார்னு சொல்றேன். பட் வந்து ஆக்டிங்ல நான் எப்பவுமே அவங்களுக்கு வந்து கம்பேர் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. ஸோ பேசில் ஜோசப் சார் வந்து ரீசெண்டா நிறைய ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. ஈவன் குருவாயூர் அம்பலனில் நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா அவருடைய growth எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவரு ஒர்க் எப்படி இருக்கு? இல்ல எனக்கு நான் குருவாயூர் அம்பலனில் பண்றதுல இருந்தா எனக்கு அவருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நான் 2-3 வாட்டி பேசியிருக்கேன்றது மட்டும்தான். ஸோ இதுல இருந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ எனக்கு அவர் இப்போ என்ன வேணா சொல்லலாம், எப்படி வேணா கலாய்க்கலாம். அவரும் என்ன ரொம்ப கலாய்ப்பாரு, எக்ஸ்ட்ரீம்லி கலாய்ப்பாரு. நானும் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கலாய்ப்பாங்க. படத்தை விட்டு போயிருங்க, எங்களுக்கு உங்க ஃபியூச்சரே கிடையாது, இதெல்லாம் நடிப்பா, என்கிட்ட வந்து இதெல்லாம் நீ எல்லாம் நடிக்கிற நடிப்பா, நீ எல்லாம் நார்மலா நடிக்கிற அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. நானும் அவர்கிட்ட வந்து இதெல்லாம் ஒரு நடிப்பு, இதெல்லாம் இதை வச்சுட்டு ஒட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன வேணா சொல்லலாம், எப்படி வேணா பேசலான்ற மாதிரி ஒரு படி அவரு. பட் வந்து இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து அவர் வந்து அவரோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்றது பார்க்கும்போது முன்னாடி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருத்தர் வந்து இவ்வளவு பெருசா சாதிக்கிறாருன்றது இருந்துச்சு. இப்போ நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு வந்து சரி நம்ம ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எவ்வளவு சாதிக்கிறாருன்றது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. இதை நான் எங்கேயும் சொன்னதுக்கு முன்னாடி சொன்னா அவர் வந்து அங்க போய் இன்டர்வியூல என்ன பத்தி எல்லாம் பெருசா பேசுவாரு அப்படின்னு வேற சொல்லுவாரு. பட் தட்ஸ் a thing. எனக்கு வந்து நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது சில பேருக்கு வந்து இவங்க இப்படி பேசுறாங்க, இல்ல அவங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு எங்க இன்டர்வியூஸ் பார்த்தெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்கள மதிக்கிறது இல்லை இவங்க. என்ன ஆஃப் த ஸ்கிரீன் அவர் எங்களை வந்து ரொம்ப கலாய்ப்பாரு. ஸோ வந்து அதான் நான் எங்களுக்குள்ள நிறைய வந்து இந்த மாதிரி அவர் அடி வாங்குறது நான் அடி வாங்குறது நிறைய இருக்கிறதுனால வந்து இப்போ சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு சொல்றேன். ஆனா அவர் அவ்வளோ அச்சீவ் பண்றாரு, வெளிய ஊர்ல போய் சினிமா பண்றாரு, ட்ரை பண்றாரு, நிறைய புதுசா யோசிக்கிறாரு, கிரியேட்டரா இருக்கும்போது அவ்வளவு ஒர்க் பண்றாரு, ஆக்டரா நிறைய சாதிக்கிறாரு. இப்ப இன்னைக்கு நாங்க 2வது பண்ண ஒரு படம் இருக்கு நுணக்குழின்னு சொல்லி, அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கும் அது வந்து ஆக்சுவலா ஹிட்ன்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் அவரோட சென்ட் பண்ண நாங்க மத்தியானம் நான் அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் இந்த படம் ஹிட்டா, ஆமா இதுதான் அன்னைக்கு ஹிட்டுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. நான் சொல்றத எடுத்துக்கிறாரு, அவர் சொல்றது நான் எடுத்துக்கிறாருன்ற அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கு. அதுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கிறதுனால அவர் சாதிக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். பேசில் ஜோசப் சார் ப்ளீஸ் வந்து எங்க அழகிய லைலாவை கலாய்க்காதீங்க. we are get angry. Okay, so thank you. இத வேற கட் பண்ணி போட்டு அசிங்கப்படுத்துவாங்கப்பா. ஓகே மேம்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படம் நிறைய படம் நீங்க தமிழ் சினிமா அடுத்து வந்து ஆர்யா சார் கூட ஒரு படம் பண்றதா கேள்விப்பட்டோம். பண்றீங்களா? தமிழ் கிடையாது இல்ல, இது மலையாளம் படம் பண்ணது. அதான் எப்படி பண்றீங்கல்ல? தமிழ், அவர் தமிழ் தானே? அவர் தமிழ் தான். ஸோ அப்படி சொன்னேன், நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். அவர் தமிழ் எப்படின்னு யோசிச்சேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய படங்கள் பண்ணுங்க. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் தமிழ் ஃபிலிம்ஸ் உங்களை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. GRT Jewelers. एवरेस्ट शाही बिरयानी मसाला टेस्ट द बेस्ट एवरेस्ट.